குட்டி காவேரி, பெரிய காவேரியும் 2 பேருமே வந்து கிளாஸ் ரூம்ல நுழையிறாங்க. காவேரி வந்து இங்கே உட்காந்துக்கோன்னோனே, மிஸ் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் வந்து பெஞ்ச்லேயே உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் உங்கள பார்க்க முடியுன்றாங்க. சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து நிறைய வந்து சொல்லி தந்துன்னே இருக்காங்க. அப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க எல்லாரையுமே. அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி மிஸ் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கின காவேரி வந்து தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. நோ மென்ஷன் மிஸ் அப்படின்னோடனே, பரவாயில்ல இவளுக்கு நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க பெரிய காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து காய்கறியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து யாரும் நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துறாரு அன்பரசு. அன்பரசு சாரதா பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க இப்படி இங்கே, ஐயோ இவங்க இங்கே இருக்காங்கன்னா அப்போ காவேரி இங்கே தான் இருப்பாளா? இந்த ஊருக்கு ஒரு வேளை வந்துட்டாங்களா? இவங்க எப்படி இங்கே காய்கறி வாங்க வந்தாங்க? ஒரு வேளை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாங்களா, இல்லை இங்கேயே காலி பண்ணி வந்துட்டாங்களா? ஐயோ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அப்போ காவேரியை உயிரோடு இருக்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிடுமே. இதை முதல்ல போயிட்டு மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அன்பரசு வந்து என்ன வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கூப்பிட்றாரு. என்னங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு வரீங்க அப்படின்னோடனே, முக்கியமான வேலை இருக்குது, முதல்ல வா போகலாம் விஜய் வீட்டுக்கு போனோன்னு. என்னங்க திடீர்னு எதுக்கு விஜய் வீட்டுக்கு வா, சொன்னால் கேளு, நம்மளோட எல்லா விஷயமும் பறி போயிடும், அப்புறமா நம்மளை பற்றி எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் பின்ன விஜய் வீட்டுக்கு போய் ஆகணும் இப்போ உடனே. ஏன்னா யாரை நான் பார்த்தேன்னு தெரியுமா? யாரை பார்த்தீங்க? வேறு யாரை? அந்த சாரதாவை தான் பார்த்தேன். சாரதாவையா? என்ன சொல்கிறீங்க? காவேரி உங்கள் அம்மாவா? ஆமாம் அவங்கள தான் பார்த்தேன். அப்போது காவேரி இந்த ஊருக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? ஒரு வேளை காவேரி அவங்க அம்மா இங்கே இருக்காங்கன்னா காவேரி இங்கே தானே இருக்கணும். இந்த விஷயத்த முதல்ல சொல்லி அலர்ட் பண்ணணும் வந்து மாமாவை. சரிங்க அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் மாமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம போட்டு திட்டமும் காவேரி விஜயும் பிரித்த விஷயமும் விஜய்க்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவு எடுப்பானே தெரியாது. ஆமாம் மாப்பிள்ளை, இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாது. ஆனால் நம்ம பிரித்தது எவ்வளோ தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் மாப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் மாமா, பிரித்தது பிரிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணணும். அதனால் விஜய்கிட்ட இந்த விஷயத்த நம்ம வேறு மாதிரி சொல்லி தான் அலர்ட் பண்ணணும். என்ன சொல்கிறது, இப்போ தெரிஞ்சு போச்சுன்னா அவன் வந்து அவங்கள பார்க்க போனான்னா அது எப்படி போவான்? நம்ம தான் வேறு மாதிரி கதை சொல்லி வச்சுருக்கோமே. விஜய் வரட்டும், இந்த விஷயத்தை பற்றி நானே பேசுகிறேன் அப்படின்னோடனே, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து குழந்தைய கூப்பிட்றதுக்காக போகிறாரு. போனோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து குட்டி காவேரி வரா. டேடி இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாமே, அவங்க மிஸ் பேசுனது பழகினது எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் கேட்டு அப்போது தினம் தினம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க குட்டி அப்படின்னு தானே? ஆமாம் டேடி அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே வந்து விஜய் அப்படின்றாங்க, என்ன திடீர்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க சித்தப்பாவும் சித்தியும் உடனே வந்து, இல்லை விஜய் உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு. இல்லையே காரணம் இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்களா, என்ன விஷயம்னு? விஜய் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? யாரை பார்த்தீங்க? எல்லாம் காவேரி உங்கள் அம்மாவை தான் பார்த்தேன் விஜய் அப்படின்னோன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே டென்ஷன் ஆகிடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போது குழந்தை இருக்கா, இவ முன்னாடி என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். அப்போ அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி அவளுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே, டேடி நீ போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, டேடி உனக்காக ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அனுப்பிச்சிடுறாரு. இப்போ சொல்லுங்கள், குழந்தை இருக்கும்போது என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, விஜய் இந்த மாதிரி காவேரி உங்கள் அம்மா சாரதா இருக்காங்களா, அவங்கள பார்த்தேன் விஜய், அதுவும் இந்த ஏரியாவிலே பார்த்தேன் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன். அவங்கள பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவங்கள பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. இவ்வளோ நாள் அவங்க பேரை நான் எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு நிமிஷமாவது என்னை பற்றியோ குழந்தைய பற்றி யோசிச்சாங்களா? அவங்க பொண்ணு போனதுக்கு காரணம் எப்போ என் பொண்ணுன்னு சொன்னாங்களோ அந்த நிமிஷமே அவங்கள நான் வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவங்கள பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் விஜய். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து, பார்த்தீங்களா மாமா எவ்வளோ கோபமாக இருக்கா விஜய்ன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு கவலை இல்லை மாமா, அந்த கோவம் எங்கே விஜய்க்கு தணிஞ்சிச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன் மாமா. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா மாப்பிள்ள? இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்கமே. ஆமாம் பின்ன, அவங்கள தேடி அன்னைக்கே அவன் போயிருப்பான்ல. விஜய் அன்னைக்கு என்ன சொன்னா, காவேரி தான் போயிட்டா, காவேரியோட குடும்பத்தை என் குடும்பம் வந்து நான் பார்த்துப்பேன் காவேரியோட ஸ்தானத்தில் சொன்னானா இல்லையா? அப்போ என்ன சொல்லி அவனை வந்து அத்தை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைனா விஜய் அந்த குடும்பத்தை தேடி எப்போ போயிருப்பான். நல்ல காலம். இன்றைக்கும் விஜய்க்கு அந்த கோபம் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு தாத்தா. இப்படி நடந்திருக்கேன்னு.